அண்மைச் செய்தி. அபய் குமார் சிங் பொறுப்பு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமன் உடல்நலக்குறைவால் விடுப்பில் உள்ளதால் பொறுப்பு டிஜிபி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபி அபய் குமார் சிங் பொறுப்பு டிஜிபி பணியை கூடுதலாக கவனிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபி அபய் குமார் சிங் பொறுப்பு டிஜிபி பணியை கூடுதலாக கவனிப்பார் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமன் உடல் நலக்குறைவால் விடுப்பில் உள்ளதால் பொறுப்பு டிஜிபி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் அவரது பொறுப்பை டிஜிபி அபய் குமார் சிங் கவனிப்பார் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபி அபய் குமார் சிங் பொறுப்பு டிஜிபி பணியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறையினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு சில மாதங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 23ஆம் தேதி வரை அவர் மருத்துவ விடுப்பில் உள்ளதாகவும், அதனால் இந்த பொறுப்பிற்கு டிஜிபி பொறுப்பு டிஜிபி என்ற பொறுப்புக்கு கூடுதல் பொறுப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபி அபய்குமார் சிங் செயல்படுவார் என்று உள்துறை செயலாளர் தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை வழக்கின் அடிப்படையில் சுட்டிக்காட்டி தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பலர் தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி பதிலாக மேலும் கூடுதல் பொறுப்பாக மீண்டும் ஒரு பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஜனவரி மாதத்துடன் அவர் ஓய்வு பெற இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சமீபத்தில் தான் அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள், பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதுல அமைச்சர் நேரு தொடர்பாக ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய அபய்குமார் சிங் கூடுதல் பொறுப்பாக சட்டமன்ற டிஜிபியும் கவனிப்பார் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதையும் சமூக வலைதளத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.